காசாவில் உணவு பெறுவதற்காக சென்றவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 32 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் செயல்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் மையங்களுக்கு உணவு பெறுவதற்காக பாலஸ்தீனியர்கள் சென்றபோது இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இதுவரை உணவு பெறச் சென்ற 800க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தினர் தங்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுடுவதாகவும் தொலைவில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவதாகவும் காசாவைச் சேர்ந்த ஒருவர் கூறியுள்ளார். அதேபோல ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்கள் இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டு மண்டலங்களிலேயே செயல்பட்டு வருகின்றன. காசாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றை ஹமாஸ் அமைப்பினர் கைப்பற்றுவதாக கூறி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்கள் கட்டுப்பாட்டில் உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றன. அண்மை செய்தி: கரூர் மாவட்டம் குளித்தலையில் மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை கொலை செய்திருக்கிறார் கணவர். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியை கத்தியால் குத்தி கணவர் கொலை செய்திருக்கிறார். குடும்ப தகராறில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. தப்பியோடிய கணவன் விஸ்ருத்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குளித்தலை அரசு மருத்துவமனையில் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி கணவர் கொலை செய்திருக்கிறார். தப்பி ஓடிய கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைந்திருக்கிறார். சந்திரன், இந்த சம்பவம் நடந்தது எப்போது? தற்போது அந்த கணவரை தேடும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பாலா, குளித்தலை அருகே பட்டவர்த்தியை சேர்ந்தவர் விஸ்ருத். இவர் தனியார் டிரைவராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு இவருக்கும் இவரது மனைவி ஸ்ருதிக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் விஸ்ருத் தனது மனைவியை பலத்தமாக தாக்கியுள்ளார். இதற்காக குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்துள்ளனர். இன்று அதிகாலையில் சிகிச்சைக்காக முதல் மாடியில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ருதியை விஸ்ருத் குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்த மருத்துவமனையில் இருந்த அனைவரும் குளித்தலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக நிகழ்விடத்திற்கு குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் இச்சம்பவம் நடைபெற்றது. அப்பகுதி மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.